ரஞ்சினி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மேடம், உங்களுக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க. இருந்த நான் பாத்துருக்க மாட்டேனா? நீங்க வாங்கியிருந்தா மிஸ் ஆயிருக்காது. வேற யாராவது வாங்கியிருந்தா? வேற யார் வாங்கியிருப்பா? எங்க அம்மா தான் வாங்கியிருக்கணும். அவங்க வந்ததும் கேட்டுக்கலாம். இது இருக்கு மேடம், லாயர் நோட்டீஸ். வாட்? ஆமா, லாயர் நோட்டீஸ் வந்திருக்கு. எப்படி எப்படி இது? மேடம், உங்க அம்மா வாங்கி இதுல என்ன இருக்க போதுன்னு அலட்சியமா மத்த லெட்டர்ஸோட சேர்த்து வச்சிருப்பாங்க. ஷிட், முட்டாள்தனம், வடிகட்டின முட்டாள்தனம். அவங்கள நம்பி விட்டது என்னோட முட்டாள்தனம். வயசு ஆக ஆக எதை எங்க வைக்கணும்னு புரிய மாட்டேங்குது. ஞாபகம் மருதிதான் இருக்குல்ல, அப்புறம் ஏன் புரிஞ்சுக்காம ஆபீஷியல் லெட்டர்ஸ் எல்லாம் அவங்க வாங்குறாங்க? மேடம், நீங்க இல்லன்னு வாங்கி வச்சிருப்பாங்க மேடம். பாவம் வயசானவங்க மறந்து போயிருப்பாங்க. அவங்க மறந்தது சாதாரண விஷயமா? கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கணும்னா வீட்லயும் உன்ன மாதிரி பொறுப்பான ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணணும். என் அம்மாவை நம்பினா இப்படிதான். இப்ப நான் என்ன பண்றது? ஹலோ, நான் தான் சந்திரமதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஒரு ப்ராப்ளம். நான் வீட்டுக்கு வரேன் மேடம். நோ 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 நோ, அவசரப்பட வேண்டாம், பொறுமையா வாங்க. இல்ல, நான் எதையும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். சரி மேடம், நான் வரேன். ஓகே. ரஞ்சினி, நீ ஆபீஸ்க்கு போ. இந்த ப்ராப்ளத்தை நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். மேடம், நீங்க சொன்ன நல்ல விஷயத்துக்காக நான் உங்க தங்கைய வேஷம் போட்டேன். ஆனா அதனால இவ்ளோ சிக்கல் வரும்னு எனக்கு தெரியாம போச்சு மேடம். யூ ஜஸ்ட் டோன்ட் வரி அபௌட் தட். உனக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு இல்ல மேடம், வேணும்னா நானே தான் ஃபோர்ஜரி பண்ணேன், நானே தான் சீட்டிங் பண்ணேன்னு சரண்டர் ஆயிட்டுமா? உங்க வீட்டுல சாப்பிட்ட உப்புக்கு ஒரு நன்றி கடனா இருக்கட்டும் மேடம். நோனோ, ஒன்ன மாட்டி விட்டுட்டு நான் தப்பிக்க விரும்புறேன். நீதான் என்னோட ட்ரம்ப் கார்டு. ஆபத்தான சமயத்துல தான் அறிவாளிகளோட துணை தேவை. இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. சந்திரமதி, உனக்கு ஆபத்தே இந்த அறிவாளியான ரஞ்சினியால தாண்டி. காயத்ரி, 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 ஏய் எந்திரி. பாரு, ஆம்பளைங்களுக்கு கோவம் வந்தா உடனே போயிடும். இந்த பொம்பளைங்களுக்கு கோவம் வந்தா மட்டும் போவே போவாது. இங்க பாருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு தூக்கம் வருது. போய் இல்ல, நிஜமா தான் சொல்றேன், எனக்கு தூக்கம் வருது. நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. பார், மறுபடியும் போய் சொல்றேன். என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுற. எங்க உன் கண்ணை காட்டு. ஏய், தூக்கம் வர்றதுக்கு உண்டான அறிகுறி உன் கண்ணில் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை.
சரி ஓகே, சாரி. நான் தான் சாரி சொல்றேன்ல. சாரி வார்த்தையால சொல்றது ரொம்ப ஈஸி. இத பாரு, காலையில டியூட்டிக்கு போகும்போது ப்ளசண்டா இருக்கணும். நீ இப்படிலாம் டென்ஷன் படுத்தினா ஆபீஸ்ல ஃபுல் டே டென்ஷனா தான் இருக்கும். நான் சொன்னது ரொம்ப சாதாரண விஷயம். அதுக்கு நீங்க தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டீங்க. பாரு, வா. ஏய், நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொன்னேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒன்று, நமக்கு பண பிரச்சனையா இருக்கணும். நமக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லை. நல்ல வருமானம் இருக்கு, செலவு போ சேர்த்து வைக்கவும் முடியுது. அப்புறம் எதுக்காக நீ வேலைக்கு போகணும்? இல்லை, ஒருவேளை பொழுது போகலனா நீ வேலைக்கு போகலாம். உனக்கு அதுக்கு சான்ஸே இல்லை. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கு அவங்கள ரெடி பண்ணணும், வந்ததும் அவங்கள கவனிச்சிக்கணும். இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு. வீட்டு வேலையை உன்னால செய்ய முடியல. இது எல்லாத்துக்கும் மேல நீ கஷ்டப்படக்கூடாது. உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. என்னையே எடுத்துக்க, நான் ஆபீஸ்ல எத்தனையோ பேரை மிரட்டி திட்டி வேலை வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி உன்னை யாரும் சொல்லிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்குலாம் ஒரு சட்டம், அப்படிதானே? அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஒருவேளை அது உண்மையா இருந்தா கூட அது தப்புன்னு எனக்கு தோணல. சரி விடு, மற்றவங்களை பத்தி எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம். உனக்கே தெரியும் நான் எவ்வளவு டென்ஷனான வேலையில இருக்கேன்னு. எவ்வளவு பிரச்சனை. கொஞ்சம் ஏமாந்தா கூட எவனாவது ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். காயத்ரி, இதெல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தா உன் முகத்தை பார்த்தது எனக்கு சந்தோஷமாயிடும். பசங்க வளர்ந்துட்டாங்களே தவிர அவங்க மனசு வளரல. நானும் வேலைக்கு போய் நீயும் வேலைக்கு போய் நம்ம வீட்டில் இல்லாத நேரத்துல அவங்க தனிமையா இருப்பாங்க. இந்த பசங்களை கெடுக்கிறதே தனிமை தான். அதுக்கு நாமளே இடம் கொடுக்கலாமா? இப்ப சொல்ற நீ 5 மணிக்கு வருவேன், 5:30 மணிக்கு வருவேன்னு. இதெல்லாம் ஆரம்பத்துல ஓகே. பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. போ இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? வேலையில உனக்கு கவனம் ஜாஸ்தி ஆயிடும், அப்புறம் வீட்டுல உனக்கு கவனம் கம்மி ஆயிடும். பாரு, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் காயத்ரி. உன்னை எப்பவுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் வரும்போது நீ வீட்டுல சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அதான் என் ஆசை. பாரு காயத்ரி, எங்க வச்சாத எடுத்தா ஒரு பொருளை அதே இடத்துல வைக்கிறது கிடையாது. ச்சே. ஏய் மைனா, எழுந்துடுறி. எழுந்துரு. மணி என்னாச்சு தெரியுமா? இன்னும் தூங்கிட்டு இருக்க? டேய், நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சதுனால இப்ப தூக்கம் வருதுடா. கிழிச்ச என் பர்ஸ் எங்க? எனக்கு தெரியாது. அம்மா எங்க? அம்மா மேஜிக்குள்ள இருப்பாங்க. பரிசு கோயிலுக்கு போயிருக்கோம். ஏய், என்னடி சொல்ற? ஐயோ, மாத்தி சொல்லிட்டேனா? தூக்க கலக்கமா இருக்குடா. காலங்காத்தால ஏன்டா இப்படி படுத்துறேன்னு? அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க. உன்னோட பர்ஸ் இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பாரு. புடிங், சோம்பேறி கழுத. ஏய் ஏய், பவுடர் எங்க இருக்கு? பவுடர் ரீ பாத்ரூம்ல இருக்கும். ஏய், மூஞ்சிக்கு போடுற பவுடர் ரீ. ஐயோ, ஏன்டா இப்படி படுத்துற? காலங்காத்தாலே என்ன? எங்க? எங்கேயாவது இருக்கும், போய் தேட. லூஸ். ஆயில் எங்க இருக்கு? ஐயோ, கிச்சன்ல இருக்கும்டா. கிச்சன்லயா? தலைக்கு தடவற ஆயில் டி. எங்கயாவது இருக்கும்டா. ஹால்ல போய் பாருடா. ஏன்டா காலையிலே படுத்துற என்ன? கழுத இன்னும் தூங்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் இந்த கோட்டை தான்.
இனிமே இங்க தூங்கணும், இவன் தூங்க விட மாட்டான். மீனா. ஹாய் மீனா. அம்மா, என்ன திடீர்னு காலையிலேயே? இந்த ஏரியால எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா. நீயும் இதே ஏரியால தானே இருக்க. அவளை பார்க்க வந்தேன். இப்போ உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ வந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல. இரு, மூஞ்சி வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வா. மீனா. ஏய் மீனா. மீனா. ஏய், என்னடி பண்ற? இன்னுமா தூங்குற? கழுத எழுந்துரு, எழுந்துரு. ஏய், எதுக்கு நீங்க வந்த? ஒரு சின்ன ரிஹர்சல். எப்படியும் கொஞ்ச நாள்ல நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவேன். இங்க யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், உனக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. முதல்ல எழுந்து வெளில போ. சாரி சார், நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். ஏய், போடி வெளியில. மரியாதை வெளியில போயிடும், இல்லன்னா நடக்கிறதே வேற. ஆரம்பிச்சிட்டீங்களா? மீனா, இங்க பாரு மீனா, நான் உன்ன பார்க்கதானே வந்தேன். உன் அண்ணன் என்ன வெளியே போக சொல்றான். டேய் கார்த்திக், என்னடா எப்ப பார்த்தாலும் அவளை வெளிய போங்கிற? அவ ஏன் ஃப்ரெண்டு, என்ன பார்க்க வந்திருக்கா. நீ கிளம்பு. என்னமோ பண்ணுங்க. நீ அவனை விடு. அவன் பர்சு கிடைக்காத டென்ஷன்ல ஏதேதோ பேசிட்டு போறான். ஆமா, நீ என்னைய பார்க்க வந்த? புரியுது புரியுது. மீனா, நான் எவ்வளவு நாளா உன் அண்ணன் பின்னாடி எப்படி சுத்திட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன். அவன்தான் என்னை சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். நீதான் எப்படியாவது உன் அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். உன்னோட லவ்க்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ மீனா. ஒரு நிமிஷம் இங்கே இரு, உனக்கு நான் போய் காஃபி கொண்டு வரேன். எஸ் மேடம். வணக்கம் மேடம். தேங்க்யூ மேடம். ஐயோ, திருட திருட புடிங்க. ஐயோ, திருட திருட புடிங்க. ஐயோ, திருடங்க புடிங்க. என் பேக புடிக்கிட்டு போறான். அவனே ஏந்திரு ஏந்திரு. ஏய், எவ்வளவு தைரியம் தான் இந்த சூப்பர் பிரியா ஏரியால பேக் திருடிட்டு ஓடுற. புறா புறா புடு. இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் பார்த்து மவனுக்கு கொன்னுடுவேன். போடா போடா. மறைக்கிறோம். இந்தாங்க உங்க பேக். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஒரு நிமிஷம் இருமா, நான் உனக்கு ஏதாவது பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ காசு எடுக்கிறீங்களா? ஆமாம்மா. சாரி, நான் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கெல்லாம் காசு வாங்குறது இல்ல. இதெல்லாம் என்னோட பொழுதுபோக்கு ஹாபின்னு கூட சொல்லலாம். அதனால காசெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.
வச்சுட்ட. ஆனா நல்லா நடிச்ச. இந்தா போ. ம். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதான் கோர்ட்டு கூட போகாம நேரா இங்க வந்தேன். ஏன் உங்களுக்கு நிறைய கேசஸ் இருக்கும்? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? இங்க நடக்கிற எல்லா பெரிய கேசஸையும் நான் தானே நடத்துறேன். அப்ப கோர்ட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு அத்துப்படி. ம்? ஆமா மேடம், எனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. அப்படியா? என் மேல ஒரு கேஸ் போட்டிருக்கு தெரியுமா? என்னது, உங்க மேல கேஸா? அந்த அளவுக்கு யாருக்கு மேடம் தைரியம் இருக்கு? தைரியம் இருந்ததுனால தானே போட்டிருக்காங்க. இத படிங்க. என்ன மேடம் இது? நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக சொல்லி சம்மன் வந்திருக்கு. ம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கணுமே. வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு. அதை எங்க அம்மா வாங்கியிருக்காங்க. ஆனா என்கிட்ட கொடுக்க மறந்துருக்காங்க. என்ன மேடம் இது? எவ்வளவு பெரிய விஷயம் இது? மறந்துட்டாங்கன்னா எப்படி? ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். நடந்தது நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் கோர்ட்ல கண்டிப்பா ஆஜராகியே தீரணுமா? ஆமா மேடம், வேற வழியே இல்ல. இத பாருங்க, நான் கோர்ட்டுக்கு வந்தா எவ்வளவு பப்ளிசிட்டி ஆகும். சீ, எவ்வளவு அசிங்கம் எனக்கு. வேற ஏதாவது வழி பண்ணுங்க. கோர்ட் ஆர்டர் அப்படி. அது யாரா இருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். கேஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது எவ்வளவு பெரிய கேஸா இருந்தாலும் நிச்சயமா ஜெயிச்சிடலாம். மேடம், இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே ரஞ்சனி கேஸ்ல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கோர்ட் உத்தரவு வந்து அவங்க ஆஜராகாதனால அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் போயிடுச்சுல்ல. அதனால இப்பவும் அது மாதிரி நடந்துச்சுன்னு வைங்களேன், பிரச்சனை வேற மாதிரி போயிடும். நீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு மட்டும் வாங்க, அது போதும். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வரேன் மேடம்.